இன்றைக்கி சட்டமன்றத்தில் தான் முழு டே ஸ்பெண்டிங் எல்லாரும். அதில் சுவாரஸ்யமாக பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதில் முதல் நிகழ்வை பார்ப்போம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் சரத் அவர்களும், உங்களுக்கு நினைவுபடுத்தணும்னா கில்லி சரத்துன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆயிரும். அதனால் கில்லி சரத்துன்னு சொல்கிறதுல ஒரு மினிஸ்டர் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் மினிஸ்டர் சரத்துன்னு சொல்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க இனிமேல் மைண்டில். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் குட்டுக்கல் வாங்கல். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸ்டேடியத்தில் பழைய வீடியோவில் ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து மொபைல் ஃபோனில் ஏதோ பவுட்ரு வச்சு இது பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, குழந்தைக்கு நாங்கள் மருந்து கொடுக்கறதுக்காக அந்த மாத்திரையை நசுக்கி பொடியாக்கி அப்புறமா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு நாங்கள் மாத்திரை கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ அந்த விளக்கத்தை கேட்டோன்னா அப்போவே என்ன சொன்னாங்கன்னா, அட்டேங்க அப்பா நான் விளக்கண்டாயப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் இந்த அவையில் பேசுகிறார். அதுக்கு சரத் அவர்கள் எழுந்திரிச்சு பதில் எழுதி கொடுக்குறாரு. இப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் முன்னாள் அமைச்சர் கே நேரு அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா சரத் அவர்கள் சொன்னதில் ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி எடுக்க, அதுக்கு கே நேரு அவர்கள் எழுந்திரிச்சு கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். உங்களை பற்றி கேட்டால் உங்களை பற்றி பேசுங்க, சம்மந்தமே இல்லாமல் கோர்ட்டில் இருக்க கேஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷனாக ஒரு கலைவரமாக ஆரம்பிச்சிது. உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நொறுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்திருக்கிறீங்களா, புகார் எடுத்திருக்கிறீங்களா, ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா கேட்க விரும்புகிறாங்க. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா, அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு முன்னால் ஒன்றின் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இங்கே சொன்னார்கள். அதற்கான ஆதாரத்தை உங்களிடத்திலே தந்து அதற்கு பிறகு அவர் பேசியிருக்கிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நான் குறிப்பிட்ட அந்த போதை கடத்தல் மன்னன் ஜாவர் சாதிக் சம்பந்தப்பட்ட எந்த பெயரையும் நான் சபை நாகரிகம் கருதி சொல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வழக்கில் ஒன்றிய அரசு டெல்லியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் தவிர்த்து இங்கே எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அவரை காப்பாற்றும் முயற்சியாக நடந்தது. இவர்கள் தேவைப்பட்டால் யார் யாருடன் எந்தெந்த வகையில் புகைப்படம் எல்லாம் அப்போது சமூக வலைதளத்தில் எல்லாத்திலும் வெளியாச்சு. சபை நாகரிகம் கருதி நான் அதை வெளியிடவில்லை, யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொண்டால் என்னோட, அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை, கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கு பதில் சொல்லிட்டாரு. அதை விட்டு ஒரு ரெய்டில் எங்கேயோ செக்குது 888 கோடின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ண சொல்லி இடி சொன்னாங்கன்னு சொல்லி பெர்சீவ் பண்ணி அது வேலை கோர்ட்டில் இருக்கு. கோர்ட்டில் இருக்கிற சப்ஜெக்டை இவர் கூப்பிட்டு பேசுகிறாரு. எப்படி சரியா இருக்குமா? ஃபுல் விளக்கம் நான் சொல்ல முடியுமா அதுக்கு? எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று. ரெண்டு, அவரை பற்றி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மற்றவனை பத்தி பேசியிருக்கீங்க. நீங்க எடுத்தீங்களே அந்த கார்டில் தந்தீங்களே அது என்னன்னு சொல்லுங்க.